திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். நாட்டிலேயே எந்த ஊரில் மெட்ரோ டிக்கெட் அதிகம்? சென்னை எங்கே? ₹5 மெட்ரோ எங்கே இருக்குது தெரியுமா? இந்தியாவின் மெட்ரோ ரயில் சேவைக்காக தேவை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. போக்குவரத்து அதிகரிப்பு, மக்கள் நெருக்கடி, ஈஸியான பயணம் என அனைத்திற்கும் ஒரே தீர்வாக மெட்ரோ ரயில்கள் உள்ளன. அப்படி நமது நாட்டின் பல நகரங்களில் மெட்ரோ சேவை வழங்கப்படுகிறது. இப்பொழுது நமது நாட்டின் கஸ்டலியனான 5 மெட்ரோ ரயில்கள் எங்கே உள்ளன மற்றும் மலிவான விலை மெட்ரோ எங்கே இருக்கிறது என்பதை பார்க்கலாம். நமது நாட்டில் இப்பொழுது 11 மாநிலங்களிலேயே 23 நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை உள்ளது. ஒட்டுமொத்தமாக சுமார் 1000 கிலோமீட்டருக்கு மேல் மெட்ரோ சேவை இருக்கிறது. இருப்பினும் அனைத்து ஊர்களிலும் மெட்ரோ கட்டணம் ஒரே அளவு இல்லை. பல்வேறு காரணங்களால் மெட்ரோ கட்டணம் ஒவ்வொரு நகரிலும் ஒவ்வொன்றாகவே இருக்கிறது. இந்தியாவில் காஸ்ட்லியான 5 மெட்ரோ ரயில்கள் எங்கே உள்ளன என்பது குறித்து நாம் பார்க்கலாம். இந்தியாவில் காஸ்ட்லி நகரங்களில் ஒன்றாக பெங்களூரில்தான் காஸ்ட்லி மெட்ரோவாக இருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் இங்கே மெட்ரோவாக்கான கட்டணம் 50% வரை அதிகரிக்கப்பட்டது. இதனால் அதிகபட்ச கட்டணம் 60 இருந்து 90 உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டிலேயே காஸ்ட்லியான மெட்ரோவாக பெங்களூர் மெட்ரோ மாறியுள்ளது. அப்பொழுது பெங்களூரில் 25 கிலோமீட்டர் தாண்டி பயணிக்கும் போது 90 கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. பெங்களூர் மெட்ரோவில் குறைந்தபட்சமாக 2 கிலோமீட்டர் பயணத்திற்கு 10 வசூலிக்கப்படுகிறது. அதே நேரம் ஸ்மார்ட் கார்டு மூலம் பயணிக்கும் போது பீக் ஹவரில் 5%, நான் பீக் ஹவரில் 10% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. தள்ளுபடி இருந்தாலும் கூட பெங்களூர் தான் காஸ்ட்லி மெட்ரோவாக இருக்கிறது. அடுத்த இடத்தில் தேசிய தலைநகர் டெல்லியில் வருகிறது. சுமார் 353 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ சேவையை கொண்ட டெல்லியில் ரெட் பெங்களூரை விட கொஞ்சம் குறைவுதான். அங்கு 2 கிலோமீட்டர் வரை பயணிப்பதற்கு குறைந்தபட்சம் டிக்கெட் விலை ₹10 ஆகும். 32 கிலோமீட்டர் பயணிக்கும் அதிகபட்சமாக 60 கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. அதேபோல ஸ்மார்ட் கார்டு QR முறையில் பயணிகளுக்கு 10% சலுகைகள் வழங்கப்படுகிறது. அதேபோல ஞாயிறு மற்றும் தேசிய விடுமுறை நாட்களில் எப்படி பயணித்தாலும் 10% சலுகை வழங்கப்படுகிறது. இதன் 3வது இடத்தில் ஹைதராபாத் மெட்ரோ இருக்கிறது. இங்கு குறைந்தபட்ச கட்டணம் என்பது 2 கிலோமீட்டருக்கு ₹10 தான். 4வது இடத்தில் மும்பை மெட்ரோ இருக்கிறது. இங்கு 59 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ நெட்வொர்க் இருக்கிறது. மும்பை போன்ற பெரிய நகரமான இது குறைவுதான். அடுத்து சென்னை இடத்தில் சென்னை மெட்ரோ வருகிறது. சென்னையில் இப்பொழுது வெறும் 45 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ சேவை இருக்கிறது. இங்கு விரிவாக்க பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. தற்போது சென்னையில் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு 10 கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இங்கு 32 கிலோமீட்டர் பயணிப்போருக்கு 50 கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. அதே நேரம் மற்ற மெட்ரோக்களை விட அங்கு சலுகை அதிகம். ஸ்மார்ட் கார்டு மற்றும் டிஜிட்டல் முறையில் டிக்கெட் எடுத்து பயணிப்போருக்கு 20% சலுகை வழங்கப்படுகிறது. இவையெல்லாம் காஸ்ட்லி மெட்ரோ ரயில்களின் லிஸ்ட். இப்போ நாட்டிலேயே மலிவான மெட்ரோ சேவை எங்கே என்று நீங்கள் கேட்கலாம். நாட்டிலே மிக குறைந்த மெட்ரோ சேவை வழங்குவது கொல்கத்தா தான். இங்கு மெட்ரோவில் குறைந்தபட்சம் டிக்கெட் ₹5 தான். மேலும் 30 கிலோமீட்டர் வரை பயணித்தால் 25 தான் டிக்கெட். இதன் மூலம் நாட்டின் குறைந்த விலைக்கு மெட்ரோ சேவை வழங்கும் நகரமாக கொல்கத்தா இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.